ஆல்ரெடி நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி டவுனில் ஃபுட் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்குது. காலனி ஹவுஸ்லேயும் அதே நிலமை தான். அங்கேயும் சாப்பாடு இல்லை. இந்த சாப்பாடு இல்லாத நிலைமையினால அங்கே புதுசாக வந்தவங்களுக்கும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வருது. இதில் ஒருத்தன் எலைஜாவை பார்த்து நீ எங்களோட சாப்பாடெல்லாம் திருடி சாப்பிட்றேன்னு சொல்லி அன்வான்டாக குற்றம் சுமத்துறான். இதனால் அங்கே ஒரு சின்ன சண்டை நடக்குது. இது தடுக்க அங்கே எலிஸ் வரான். எலிஸ் வந்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தலான்னு நினைக்கிறான். பட் அங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக எலிஸோட நெஞ்சிலே காலனி ஹவுஸை சேர்ந்த ஒருத்தன் கத்தியால் குத்திடுறான் தெரியாமல். பட் அப்படி கத்தியால் குத்து வாங்கின எலிஸை வெளியில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாது. ஏன்னா பொழுது இருட்டிடுச்சு. எப்படி எலிஸை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக போகிறாங்க மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டாமல்? எலிஸ் உயிரோட இருப்பானா மாட்டானா? இது எல்லாத்தையும் இந்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஃப்ரம் சீசன் 2 லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் சேனல்லே இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்தியால் எலிஸ் குத்து வாங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்தது. அது என்னன்னா, அன்னைக்கு டவரில் கேட்ட மியூசிக் பாய்டை எங்கே போனாலும் பின்தொடர்ந்துட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வெறும் மியூசிக்காக மட்டுமே கேட்டுட்டு இருந்த விஷயம் இப்போது அவனுக்கு விஷுவலாக தெரியுது. விஷுவலாக அவன் முன்னாடி ஒரு பொண்ணு அந்த பேலே டான்ஸ் ஆடுற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. இந்த விஷயம் அவனை தொடர்ந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அது என்னன்னோ அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதேமாரி அவன் கையில் அந்த ஃபீலிங், அதாவது புழுலாம் நெளிலா மாதிரி இந்த ஃபீலிங் அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மட்டும் ஃபீல் பண்ண விஷயம் இன்றைக்கி எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதை அவன் கென்னியை கூப்பிட்டு காட்டுறான், இங்கே பாரு இங்கே பாருன்னு. ஆனால் அவன் அடிக்கடி ஜோன் அவுட் ஆகி அந்த இடத்துல வந்து விழுந்துடுறான். அவனுக்கு அந்த விஷுவல் ஆலோசினேஷன் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதை பார்த்த கென்னி அவனை கிறிஸ்டி கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. அந்த எலிஸ் குத்து வாங்குற எலிஸ் கத்தியால் குத்தப்பட்ட நைட்டு பாய்டு வந்து கிறிஸ்டி கிட்ட தான் இருக்கான். அங்கே அவன் அன்றைக்கி டவரில் நடந்த விஷயங்களை சொல்கிறான். கிறிஸ்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி நான் டவரில் ஒருத்தனை பார்த்தேன், அவன் ரத்தத்தில் வச்சு மை பிளட் இஸ் யுவர் பிளட்னு சொன்னான். எனக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆலோசினேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. கிறிஸ்டி எதையுமே நம்பாமல் நீ ஃபஸ்ட்டு காமாருன்னு சொல்கிறான். அவன் வந்து கென்னி கிட்ட பாய்டோட நிலைமை மோசமாயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்கிறான். அப்போ தான் கென்னி சொல்கிறான், பாய்டை பார்க்கும்போது எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. எங்கள் அப்பாவுக்கும் இப்படி தான் வயசு ஆக ஆக ஞாபக மருத்தி வர ஆரம்பிச்சிது, ஆலோசினேஷன்லாம் வர ஆரம்பிச்சிது. மேபி இது அதுவாக கூட இருக்கலான்ட்டு இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்க சொல்ல காலனி ஹவுஸில் எப்படி எலிசா அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் எலைஜா தைரியமாக வெளியில் போய் மான்ஸ்டர்ஸுக்கு நடுவில் அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு வரான். அந்த ட்ரக்கில் எலிசை வாரி போட்டுட்டு நேராக கிறிஸ்டி கிட்ட வராங்க. கிறிஸ்டி கிட்ட வந்த அவங்க எலிசை காமிச்சு இந்த மாதிரி ஆன விஷயத்த சொல்கிறாங்க. கிறிஸ்டி அவனோட லங்ஸை செக் பண்ணுறா. லங்ஸ் ஃபுல்லாக பிளட் அடைச்சிட்ருக்கு. அதனால் அவனால் மூச்சு விட முடியல. ஸோ இதுக்கு ஒரே வழி லங்ஸில் இருக்க பிளட்டை ரிலீஸ் பண்ணுறது தான். அப்படி ரிலீஸ் பண்ணிட்டா அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிடும். அவன் பிளட் கொடுத்தே தான் ஆகணும். பட் வேறு வழி இல்லைன்னா அவன் லங்ஸில் இருக்க பிளட்டை கிறிஸ்டி ரிலீஸ் பண்ணி விட்றான். பட் இப்போது அவனுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியே ஆகணும். பாய்டு தான் அவனோட அப்பா. பாய்டு சொல்கிறான், எனக்கும் அவனுக்கு ஒரே பிளட் குரூப் தான், ஓ நெகட்டிவ், என்னால் பிளட் கொடுக்க முடியும். பட் அப்போ தான் பாய்டுக்கு தோணுது, நம்ம ரத்தத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளாலே இங்கே ஆலோசினேஷன்ஸ் அது இதுன்னு பாதிக்கப்பட்டிருக்கோம். இது நம்ம பையனுக்கு கொடுத்தா நம்ம பையனும் அதேமாதிரி ஆகிடுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு முடிச்சுட்டு இருக்க சொல்ல பாய்டுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. சரி, நம்ம ரத்தத்தில் இருக்கிறத அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வெளியில் போய் அந்த மான்ஸ்டர்ஸ் முன்னாடி நிற்கிறான். அதில் ஒரு மான்ஸ்டர் அவன் கிட்ட வருது. அந்த மான்ஸ்டரோட கழுத்தை அறுத்து பாய்டு அவனோட கையை வச்சு மை பிளட் இஸ் யுவர் பிளட்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு அந்த மான்ஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் வித்தின் ஒரு 2 நிமிஷத்தில் அந்த மான்ஸ்டர் அங்கேயே சுருண்டு வந்து செத்து போகுது. இதை கிளினிக்கில் இருந்த கென்னி, கிறிஸ்டி எல்லாரும் பார்க்குறாங்க. யாருக்கும் ஒன்றுமே புரியல நடக்குதுன்னு. அந்த மான்ஸ்டர் செத்து போன உடனே உள்ளே ஓடி வந்து பாய்டு, இப்போ எங்கள் உடம்புல இருக்கிறது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ என் பிளட்டை கொடுங்கன்னு சொல்லி பிளட்டை எலிஸ்க்கு மாற்றி விட்றான். எலிஸும் பொழைச்சிட்றான். பட் வெளியில் இருக்க மான்ஸ்டரை பாய்டு பார்த்துட்டே இருக்கான். அது செத்துச்சா இல்லையா, என்ன ஆச்சு அதுக்குன்னு தெரிலன்னு. அடுத்த நாள் விடியுது. அங்கேருந்து எலிசையும் ஃபாத்திமாவையும் காலனி ஹவுஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க போய் அந்த மான்ஸ்டரை பார்க்குறாங்க. அது செத்து அங்கே விழுந்திருக்கு. அப்போ தான் பாய்டுக்கு ஒரு யோசனை வருது, இதுதான் நம்மளோட ஒரே சான்ஸ், இதை பிரித்து இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதோட உடம்பு எப்படிப்பட்டதுன்னு. ஏன்னா இப்போ நான் பண்ண ஒரு விஷயம் இதை கொன்று இருக்குது, மேபி அது ஒரு பாய்சனாக கூட இருக்கலாம், அது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம நிறைய மான்ஸ்டர்ஸை கொலை பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. பட் கென்னி இதுக்கு முழுக்க அப்போஸாக இருக்கான். இப்படி ஒரு விஷயத்த நம்ம எதுக்கு பண்ணோம், நம்ம ஏன் டேஞ்சர் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், திடீர்னு அது உயிர் வந்து நம்மளை சாவச்சிச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு. பட் பாய்டும் கிறிஸ்டியும் பிடிவாதமாக இருக்காங்க. இதை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இது கிளினிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. கிளினிக்குள்ளே அந்த மான்ஸ்டர் எடுத்துகிட்டு போனால் அவங்க அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கு உள்ளே இருக்கிறது ஹியூமன் ஃபார்ம் தான். லைக் ஹியூமன்ஸுக்கு இருக்க மாதிரி ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதோட உடம்புல ரத்தன்ற ஒன்றே இல்லை. லைக் ஒரு 60-50 வருஷமாக ரத்தமே ஓடாத ஒரு உடம்பா அது இருக்குது. இதை பார்த்த கிறிஸ்டி ஷாக் ஆகிறா. இது ஒரு ஹியூமன் அனாட்டமி, இது எப்படி சாத்தியமாகும், இதை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளால் எதையுமே சாகடிக்க முடியாது, ஏன்னா இது உடம்புல ரத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு காண்டாகி அந்த உடம்பை கத்தியால் சரமாரியாக குத்துறா. அப்போ ஒரு ஃப்ளூயிட் ரிலீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அதோட வேஸ்டேஜ், அதாவது இந்த ஃப்ளூயிட் மட்டும் அதோட உடம்புல இருக்குன்னு
அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது சரி இதை வச்சு எதனா பண்ண முடியுமான்னு அந்த ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. மீன்வைல் டவுனில் ஜிம் சுற்றிட்டு இருக்க சொல்ல அவன் மேலே ஒரு ட்ரோன் பறக்கிறத பார்க்குறான். என்னது இந்த ஊரில் ட்ரோனான்னு தெரியும் பார்த்தா ரேண்டால் கிட்ட ஒரு ட்ரோன் இருக்குது. அதாவது அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ரெசென்ட்டாக வாங்கின ட்ரோனு இங்கே அவன் வச்சுருக்கான். இதை பார்த்த ஜிம் அந்த ட்ரோனை எத்தனோடா அந்த ட்ரோனில் நம்ம ஆண்டனாவை மாற்றி பறக்க விட்டால் அது மூலயமா வச்சு நமக்கு சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அவங்க 2 பேரும் அந்த ஆண்டனாவை எடுக்கிறதுக்கோசம் அவனோட ஆர்விக்கு போகிறாங்க. அதாவது ஜிம்மோட ஆர்விக்கு போய் அங்கேருந்து ஆண்டனாவை எடுத்து அந்த ட்ரோனில் மாட்டி மேலே பறக்க வைக்கிறாங்க. பட் அந்த ட்ரோன் ஒரு அளவுக்கு மேலே போகல. ஸோ இது ஃபெயிலியர் ஆகிடுது. ஆனால் அங்கே 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷனில் ஜிம் ரேண்டால் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். இது எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது, நம்மளை யாரோ சூப்பர்வைஸ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு இந்த ஐடியா ரேண்டாலோட மனசில் ஆழமாக பதிஞ்சுது. ஏன்னா அவன் இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்கான். அவன் லாஜிக்கலான ஒரு பதிலை தான் எதிர்பார்ப்பான். ஸோ அவனுக்கு இது எக்ஸ்பெரிமெண்ட் தான். அப்போ இது எக்ஸ்பெரிமெண்ட்னா இங்கே இருக்க யாருன்னா ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, லைக் உள்ளேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. அது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கும் ரேண்டாலுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. இந்த ஐடியா ரொம்ப ஆழமாக ரேண்டால் மனசில் பதிஞ்சு. கட் பண்ணால் காலனி ஹவுஸில் டோனா சாப்பாடெல்லாம் அழுகி போகிறத கண் முன்னாடி பார்க்குறா. இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் 1 மாதம் நமக்கு சாப்பாடு இருக்காதுன்னு சொல்லி அங்கே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக சுற்றிட்டு இருக்க டோனா கிட்ட போய் ஃபாத்திமா ஒரு விஷயத்த சொல்கிறா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. இதை கேட்டு டோனாக்கு செம ஷாக். அவள் சந்தோஷப்படுறா. ஆனால் ஃபாத்திமா இன்னொரு குண்டு தூக்கி போடுறா. நான் வெளி உலகத்தில் இருக்கும்போது நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுன்றது ஒரு பாசிபிலிட்டியே இல்லை. இங்கே நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், இது மெடிக்கலி இம்பாசிபிள், ஆனால் இது எப்படி நடந்தேன்னு எனக்கு தெரியலன்னு டோனா அவகிட்ட போய் மேபி இந்த இடத்துல நடந்த ஒரே நல்ல விஷயம் இதுவாக இருக்கலாம். இங்கே எல்லாமே மாறிடுதுல, அது மாதிரி உன்னோட உடம்பும் மாறி இருக்கலாம். இது உனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம், நீ ரொம்ப யோசிக்காமல் செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லி டோனா அவன் மனசை தேத்தி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றா. மீன்வைல் அதே காலனி ஹவுஸில் ஜூலி ஈத்தனை கூட்டிகிட்டு எலிஸ் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்திருக்கா. அவள் போய் மேலே எலிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க சொல்ல கீழே ஈத்தன் விக்டர் கிட்ட பேசுகிறான். அப்போ விக்டர் மறுபடியும் மரங்களை தான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ஈத்தன் போய் அவங்ககிட்ட இப்போ எந்த அளவுக்கு நவுந்திருக்குன்னு கேட்க விக்டர் அதுக்கு சொன்ன பதில், இப்போ ரொம்பவே மரங்கள்லாம் வேகமாக மூவ் ஆகுது, இங்கே கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கு. நான் இந்த இடத்துல இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கேன், இங்கே ஒரு தடவை கூட நான் வின்டரையோ ரெயின் சீசனையோ பார்த்ததில்ல, பட் ஃபர்ஸ்ட் டைம் வின்டரை பார்க்குறேன், இலைகள்லாம் உதிருது, இது நல்லதுக்கு இல்லை, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு விக்டர் அவை சொல்கிறான் ஈத்தன் கிட்ட. இதை கீழே ஈத்தன் கிட்ட விக்டர் பேசிட்டு இருக்க சொல்ல ஜூலி மேலே எலிஸை பார்த்து திரும்பி வர வழியில் எலேஜாவை பார்க்குறா. எலேஜா கிட்ட ஜூலி கொஞ்ச நேரம் பேசுகிறா. அவங்க 2 பேர் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. அப்போது ஜூலி எலேஜாக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. என் மண்டைக்குள்ளே இப்படி நிறைய வாய்ஸஸ் கேட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் போய் படுத்துடுவேன். அதாவது என் காது வரைக்கும் தண்ணி வரா மாதிரி படுத்துட்டு அமைதியாக அந்த தண்ணியோட சத்தத்தை கேட்டுட்டு இருப்பேன். நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாருன்னு. இதை கேட்ட எலேஜா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பாத் டப்பில் போய் தண்ணியை ஃபில் பண்ணி காது வரைக்கும் தண்ணி வரா மாதிரி படுத்துட்டு இருக்கான். அப்போது எலேஜாக்கும் அந்த மியூசிக் கேட்குது. அந்த மியூசிக் கேட்டுகிட்டே இருக்க சொல்ல அவனை யாரோ தண்ணிக்குள்ளே அழுத்துறாங்க. பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு உருவம். அது அவனை தண்ணிக்குள்ளே அழுத்தி சாகடிக்க பார்க்குது. அலறி அடிச்சுட்டு இருந்தா அது ஒரு ட்ரீம். அதே சமயம் இந்த பக்கம் கென்னி அவன் வீட்டில் இருக்கான். கென்னி வீட்டில் இருந்த ஒரு பழைய ஃபோனில் ரிங்கிங் சவுண்ட் வருது. அது எடுத்து கென்னி காதில் வைக்கிறான். யாருமே பேசலை, நான் ஸ்டாட்டிக் நாய்ஸ் மட்டும் கேட்குது. சரி, அந்த ஃபோனை கட் பண்ணால் கென்னிக்கும் அந்த மியூசிக் நாய்ஸ் கேட்குது. அவங்க வீட்டில் இருக்க அடுப்பில் சாப்பாட்டுக்கு பதில் பூச்சிலாம் இருக்குது. அந்த பூச்சி அவன் மேலே விழுது அவனை கடிச்சிடுது. ஆனால் கலரி அடிச்சு இருந்தால் அதுவும் ஒரு கனவு. ஆனால் அந்த கனவுல நடந்த டேமேஜ் கென்னியோட கையில் ரணமாக இருக்குது. எலேஜாவும் அதே மாதிரி தான் கனவுன்னு நினச்சான். ஆனால் அவனோட வாய்க்குள்ளே தண்ணி போயிருக்கு. இது எப்படி பாசிபிள்? கனவுல நடக்கிற விஷயம் எப்படி உங்களை ஹர்ட் பண்ணுதுன்னு தெரில. அதே சேம் டைம் அங்கே ஈத்தனும் விக்டரும் நல்லா பாண்ட் ஆகிறாங்க. அதனால் விக்டர் ஈத்தனுக்கு ஒரு கோட்டை கொடுக்குறான். இது வச்சுக்கடா, குளிர் நாள் வந்துச்சு, இது நான் சின்ன பையனாக இருக்கும்போது போட்டேன்னு சொல்லி அந்த கோட்டை போட்ட ஈத்தனுக்கு பாக்கெட்டில் ஒரு பொம்மை கிடைக்குது. இது என்ன பொம்மை எனக்கு உன்னோட கோட்டில் கிடச்சிதுன்னு ஈத்தன் விக்டர் கிட்ட கேட்குறான். அதை பார்த்தவொடனே விக்டருக்கு பழைய ஞாபகங்கள் வருது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க அம்மாவை நம்ம பார்க்குறோம். அவங்க அம்மா தான் அந்த பொம்மையை அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் விக்டர் அவங்க அம்மாவை கடைசியாக பார்த்தது. இந்த ஞாபகங்கள்லாம் அவன் மண்டைக்கு வர விக்டர் மறுபடியும் ரொம்ப பேனிக் ஆகி அந்த இடத்த விட்டு ஓடுறான். ஆனால் அவனை ஜேட் விடாமல் துரத்திட்டு போய் என்ன ஞாபகம் சொல்லுன்னு ஹராஸ் பண்ணுறான். டாபிதா ஜேடை திட்டிட்டு இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டீங்கன்னா அவன் எப்படி எந்த விஷயத்தையும் சொல்லுவான், அவனை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அவள் போய் விக்டர் கிட்ட பேச போகிறான். விக்டர் அவனோட ரூமில் போய் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அங்கே போன டாபிதா விக்டர் கிட்ட பேசுகிறா. பொறுமையாக அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து கொஞ்சம் விஷயங்களாக அவங்ககிட்ட இருந்து வாங்குறான். அவங்க அம்மா எங்கே போனாங்க, எதனால் அவங்க அம்மா இறந்து போனாங்கன்னு கேட்க சொல்ல விக்டர் அவங்ககிட்ட சொல்கிறான். எங்கள் அம்மாவுக்கு சில குழந்தைங்களோட ஃபேஸஸ்லாம் அலோசினேஷனாக வந்திருந்தது. எங்கள் அம்மா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அந்த குழந்தைங்களை அவங்க அடைச்சி வச்சிருக்க இடத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுறது தான். அதாவது அவங்க ஒரு டவரில் அடைச்சி வச்சுருக்காங்க அந்த குழந்தைங்களை ரிலீஸ் பண்ணுறது மூலயமா நம்ம எல்லாருமே இந்த இடத்த விட்டு போயிடலான்னு நம்பினாங்க. அதுக்கு தான் எங்கள் அம்மா எங்களை விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை அப்படின்ற விஷயத்த டாபிதா கிட்ட சொல்கிறான். இந்த விஷயத்தை கேட்ட அப்புறம் டாபிதா அவளுக்கு வர அலோசியேஷன்ஸை நினச்சி பார்க்குறா, அந்த குழந்தைங்களை நினச்சி பார்க்குறா. மேபி
அவங்க அம்மாவால் முடியாத நம்ம செஞ்சால் நம்ம இந்த இடத்த விட்டு உயிரோட போகலான்னு நினைக்கிறான். ஸோ அவள் விக்டரை இன்னும் இன்ஃபர்மேஷன் கேட்டு இது பண்ணுறான். கட் பண்ணால் டவுனில் முக்கியமான சில விஷயங்கள் நடக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஜிம்மும் ரேண்டாலும் இந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான்றது. ஸோ இந்த விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இல்லையா கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு நாள் நைட்டு வெளியில் தங்கி பார்க்கலாம். லைக் ஒரு ஆர்வியில், அதாவது அந்த ஆர்வியில் தங்கி பார்க்கலாம். அப்போது இந்த மான்ஸ்டர்ஸோட நடவடிக்கை இது எங்கேருந்து வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி நைட்டு நம்ம அந்த ஆர்வியில் தங்குறோம்னு சொல்லி முடிவு பண்ணி ஜிம்மு போய் ஜூலி கிட்ட, அதாவது அவன் பொண்ணு கிட்ட சொல்லிடுறான், நான் நீ நைட் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் ஆர்வியில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரேண்டால் கிட்டையும் நீ போய் தேவையான பொருளாத்துன்னு என்னை அந்த ஆர்வி கிட்ட மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். அதே சேம் டைம் டோனா ஏதோ ஒரு விஷயமா கிளினிக்கு போக அப்போதான் அவளுக்கு அந்த உண்மை தெரியுது, இவங்க ஒரு மான்ஸ்டரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு. இதை பார்த்த டோனா இது ஏன் இன்னும் இங்கே வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணோம், ஆனால் எங்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறான் பாய்டு. சரி இது எரிச்சிருங்கன்னு சொல்ல பாய்டும் கென்னியும் எடுத்துகிட்டு போய் அந்த மான்ஸ்டரை எரிச்சிடுறாங்க. அதே சமயம் விக்டர் டாபிதாவை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவோட காரை காட்டுறான். அந்த கார் டிக்கி ஓப்பன் பண்ணால் உள்ள நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்த விக்டருக்கு ஞாபகங்கள் வருது. அப்போ தான் விக்டர் சொல்கிறான், இந்த பொம்மை எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கல, என் அக்காவுக்கு கொடுத்தாங்க, எனக்கு ஒரு அக்கா இருந்தான்ற விஷயத்தையே அவன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் பண்ணுறான். அவனையும் அவங்க அக்காவையும் அவங்க அம்மா அங்கேயே இருக்க சொல்லிட்டு தான் வெளில போனாங்க. ஆனால் அவங்க அக்கா அந்த பேச்சை கேட்காம அவங்க அம்மா பின்னாடியே போய் அவளும் செத்துட்டா. அந்த ட்ராஜடியில் மிச்சம் ஆனது விக்டர் மட்டும்தான். இந்த விஷயம் டாபிதாக்கு தெரியுது. பட் அங்கே இருக்க நிறைய பெயிண்டிங்ஸை பார்க்கப்போ டாபிதாக்கு அந்த டவரும் அது கீழே குழந்தைங்களும் இருக்க மாதிரி விக்டர் வரைஞ்சி வச்சிருக்கிறது தெரியுது. இதை பார்த்து விக்டர் கிட்ட டாபிதா கேட்க, ஆமாம் இந்த டவரில் தான் அந்த குழந்தைங்களாம் மாட்டிகிட்டு இருக்காதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதனால தான் இதை வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்ல டாபிதாக்கு மேலும் மேலும் ஐடியா ஸ்ட்ராங் ஆகுது. நம்ம அந்த டவருக்கு போய் அந்த குழந்தைங்கள ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நம்மளால் இங்கேருந்து தப்பிக்க முடியுன்ற ஐடியா டாபிதாவோட மண்டைக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குது. கட் பண்ணால் காலனி ஹவுஸில் அந்த பணத்தை எரிச்சிட்டு பாய்டு திருப்பி உள்ளே வந்துட்டு இருக்க சொல்ல ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தன் அலறி வச்சுட்டு ஓடிட்டு போகிறான். என்னன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பொண்ணு அங்கே மான்ஸ்டர்ஸ் கொலை பண்ணுற மாதிரியே செத்து கிடக்கா. ஆனால் அங்கே மான்ஸ்டர்ஸே இல்லை. இத்தனைக்கும் அது பகல் நேரம். எப்படி இது நடந்ததுன்னு கேட்க, அவள் கனவுல இருந்தா திடீர்னு சில விஷயங்களை புலம்ப ஆரம்பிச்சா, அப்படியே கனவுலேயே செத்துட்டா. அவள் எப்படி செத்தானே எங்களுக்கு புரியலன்னு சொல்லி அவன் சொல்ல, அவள் என்ன விஷயத்த சொன்னா, அவள் என்ன விஷயத்த புலம்புனான்னு பாய்டு கேட்க, அவன் ஒரு போயமை சொல்கிறான். அதாவது they touch, they steal, they break, we are not free here until we stop the melody. அதாவது அவங்க வருவாங்க போவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க, நம்ம இங்கே யாருமே இங்கே ஃப்ரீயாக இல்லை அந்த மெலடி, அதாவது அந்த மியூசிக்கை நிறுத்துற வரைக்கும்ட்டு. இந்த விஷயத்தை கேட்ட அப்புறம் யாருமே தூங்க முடியல. ஏன்னா இப்போ தூங்கினா கனவுல கூட நம்ம செத்துருவோன்ற ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ பாய்டு இந்த விஷயத்தை எல்லா டவுன் முழுக்க சொல்கிறான், யாருமே இன்னைக்கு நைட்டு தூங்காதீங்க, தூங்காமல் முழிச்சிட்டு இருங்க, தூங்கினா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு. இந்த விஷயம் டவுன் ஃபுல்லாக பரவுது. எல்லாரும் பதட்டமாக ஆகுறாங்க. பட் யாரும் தூங்கக்கூடாதுன்ற காரணத்தினால எல்லாரும் உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. இப்போனா இங்கே ஆர்வியில் போய் ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ண ஜிம்மும் ரேண்டாலும், ஜிம் சொன்ன டைமுக்கு போய் ஆர்வி கிட்ட பார்க்குறான். அங்கே ரேண்டால் ஆல்ரெடி வந்துட்டு இருப்பான்னு நினச்சி அங்கே போனால் ரேண்டால் டோனாவை மரத்தில் கட்டி வச்சிருக்கான். டேய் என்னடா பைத்தியக்கார வேலை பண்ணிருக்கேன்னு போய் ஜிம்மு கேட்க, நான் தான் சொன்னல ஒருத்தவங்க உள்ளேருந்து ஹெல்ப் பண்ணணும்னு, அது இவளா கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்க சொல்ல இவங்க ரெண்டு பேரும் இவளும் பாய்டும் சேர்ந்து ஒரு பணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் இவங்கெல்லாம் திரும்பி எரிச்சிட்டாங்க. அதை நான் பார்த்தேன். மேபி இவ தான் உள்ளேருந்து ஹெல்ப் பண்ணுறான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அங்கே வந்த பாய்டு, டே பைத்தியக்காரத்தனமாக பேசாதா, அது ஒரு மான்ஸ்டர், அதை நாங்கள் கொலை பண்ணுறோம், அதை எரிச்சோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் ரேண்டால் இவங்க யாரையும் நம்புற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லாமல் அவங்க நெத்தியில் கன்னை வச்சு டோனாவை அங்கேருந்து காப்பாற்றி கரெக்டாக பொழுது சாயத்துக்குள்ளே இவங்க ஆர்விக்குள்ளே போயிடுறாங்க. ஆனாலும் ரேண்டால் அவங்கள நம்ப மாட்டேன்றான். என்னை இங்கேருந்து விடுங்க, நான் வெளில போகிறேன்னு. இந்த ரேண்டால் பிரச்சனை பத்தாதுன்னு அந்த இடத்துல மியூசிக் கேட்க ஆரம்பிக்குது. இந்த தடவை மியூசிக் பாய்டுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அலறி ஆச்சுன்னு இவங்கெல்லாம் தப்பிச்சு போகிறாங்க. எப்படின்னா, நீ வந்த வேன் எங்கடா ரேண்டால், அங்கே இருக்குது, அந்த வேனில் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு அந்த வேனில் ஏறி இவங்களாம் தப்பிக்க பார்க்குறாங்க. இவங்கள நம்பாத ரேண்டால் தனியாக காட்டுக்குள்ளே ஓடுறான். காலனி ஹவுஸில் தூங்காமல் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஜூலி, ஈத்தன், விக்டர் யாருமே தூங்கலை, கென்னியோட அம்மா உட்பட. இப்படி எல்லாரும் தூங்காமல் முடிச்சுட்டு இருக்க இந்த டைமில் தான் அடுத்த மோசமான விஷயம் நடக்குது. அதாவது கென்னியோட கனவுல வந்த மாதிரியே அந்த பூச்சிகள் மரியல், அதாவது கிறிஸ்டியோட பாய் ஃப்ரெண்ட், கிறிஸ்டியோட ஃபியான்சி அவ கனவுல, அப்புறம் ஜூலியோட கனவுல வருது. கென்னி கனவுல வந்த மாதிரியே அந்த நிறைய பக்ஸ், அதாவது பூச்சி 3 பேருக்கும் ஆலோசினேஷனாக வருது. இது அவங்கள அப்படியே விடுதான்னு கேட்டால் இல்லை, இந்த ஆலோசினேஷன் அவங்க உடம்புக்குள்ளே போய் அவங்க 3 பேரும் பேரலைஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது அவங்க கண்ணெல்லாம் இதுவாகி ஒரு மாதிரி பேரலைஸ்டான ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த நிலைமையில் இவங்க 3 பேரும் இருக்க, இவங்க 3 பேரை காப்பாற்ற என்ன பண்ணுறோன்றது யாருக்குமே தெரில. அதாவது ரேண்டால் காட்டில் தனியாக அந்த மாதிரி விழுந்து கிடக்கான். ஜூலி அவளோட வீட்டில் அந்த மாதிரி இருக்கா. காலனி ஹவுஸில் மரியல் அந்த மாதிரி இதுவாகி இருக்கா. ஸோ இந்த விஷயத்தை காப்பாற்றணும்னா
இது வந்து எப்படி உங்களை வெளில கொண்டு வரதுனே தெரில. பட் நமக்கு இருக்க ஒரே க்ளூ ஸ்டாப் த மெலடி. அந்த மியூசிக்கை நிறுத்தணும். அந்த மியூசிக்கை நம்ம முதல்ல எங்கே கேட்டோம்னு பாய்டு யோசிக்கிறான். ஸோ அந்த பாழடைஞ்ச சிதிலம் அடைஞ்ச இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் சேராவை. ஏன்னா சேராக்கு தான் ஆல்ரெடி வாய்ஸஸ் கேட்குது. சேராவால் எதனா உணர முடியுதா, அவள் எதனா ஃபீல் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாளான்னு சொல்லி சேராவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போன சேரா பயங்கரமான வாய்ஸஸ் கேட்குது. அதாவது அவள் மூக்குலேருந்து ரத்தமே வருது. அந்தளவுக்கு அவளுக்கு இந்த ஒட்டி டியூனிங் அதிகமாக இருக்குது. அதாவது அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அந்த மியூசிக்கை அவளால் உணர முடியுது. அவள் பாடி கிட்ட சொல்கிறா, இந்த மியூசிக் இங்கே தான் இருக்குது, இதை நம்ம ஸ்டாப் பண்ணலன்னா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு. யாராலையும் அதை கண்ணால் பார்க்க முடியல. அந்த பாடி இருந்த லைட் ஹவுஸ் அவன் கண்ணுக்கு தெரில. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மறுபடியும் வீட்டுக்கே போகிறாங்க, டவுனுக்கே போகிறாங்க. அங்கே போய் பாதிக்கப்பட்ட 3 பேரையும் பார்த்து பேசுகிறாங்க. இதே சமயம் எல்லாருமே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு யோசிக்கிறாங்க. லைக் டாபிதா வந்து விக்டர் கிட்ட அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது மூலமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு விக்டர் சொன்னதை கேட்டுட்டு வந்து, என் பொண்ணு இப்படி இருக்கா, என்னால் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது, நான் போய் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது மூலமா ஜூலியை ஃப்ரீ பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஜிம்மு கிட்ட சொல்லிட்டு அவளும் கிளம்பி போகிறான். விக்டரும் அவளை கூட்டிகிட்டு போய் இந்த மரத்து வழியாக தான் எங்கள் அம்மா போனாங்க, இது மூலயமா போனால் டவருக்கு போயிட முடியும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த மரத்தை காட்டுறான். அந்த மரத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் விக்டர் இத்தனை நாள் அவன் கையில் வச்சுட்டு இருந்த அந்த லஞ்ச் பாக்ஸை டாபிதா கிட்ட கொடுக்குறான். இதில் நான் அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்கேன், உனக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோன்ட்டு. அந்த இடம் ஒரு எமோஷ்னலான இடம். அவங்க அம்மா போன அதே பாதையில் டாபிதாவை விக்டர் அனுப்பி வைக்கிறான். அவளும் அந்த மரத்துக்குள்ளே போகிறான். கட் பண்ணால் ஜேட் பாரில் தனியாக இருக்கான். அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது டாபிதா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி போயிட்டான்னு தெரிஞ்ச ஜேட், சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க சொல்ல அவனுக்கு ஞாபகம் வருது அந்த குகைகள். டாபிதாவை அவன் போன எபிசோடில் ஒரு இடத்துல காப்பாற்றிருப்பான். அந்த கேவுக்குள்ளே தான் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னு டாபிதா அவன்கிட்ட சொல்லியிருப்பான். சரி நம்ம அந்த கேவுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜேட் கிளம்பி அந்த கேவுக்குள்ளே போகிறான். அப்போது அங்கே அவன் கனவுல பார்த்துட்டே இருக்க அந்த பொம்மையும் பார்க்குறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஜேட் அங்கே பார்த்துட்டே போக சொல்ல அவன் கண்ணுக்கும் அந்த குழந்தைங்க தெரியுது. அங்குயின்ற வார்த்தை அவன் காதுக்கும் விடாமல் கேட்குது. இதெல்லாம் பார்த்து அலறி அடிச்சுட்டு ஜேவ் மேலே பார்க்க சொல்ல மேலே ஒரு ஒளி வருது ஓட்டையிலேருந்து. அந்த ஓட்டையை நிமிர்ந்து பார்க்க சொல்ல அங்கே மரத்தோட வேர்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த மரத்தோட வேர்கள் தான் அந்த சிம்பிள் இத்தனை நாள் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு மரத்தோட வேறுன்றத ஜேட் அங்கே புரிஞ்சுக்கிறான். ஆனால் அதுக்கு மேலே அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. கட் பண்ணால் காலனி ஹவுஸில் ஃபாத்திமா எலிஸ் கிட்ட சொல்கிறா, அதாவது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. இதை கேட்ட எலிஸுக்கு சந்தோஷம் தாங்கலை. இது ரொம்ப பெரிய விஷயம்டி அப்படின்ட்டு. பட் இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா இன்னும் நம்ம எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்போனே தெரில. பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுறாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்குது. அன்றைக்கே அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு பாய்டு வந்து அட்டன் பண்ணுறான். அப்போ தான் பாய்டுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம அன்னைக்கு அந்த லைட் ஹவுஸ் வந்து வெளில வர சொல்ல தீப்பந்தம் வச்சுருந்தோம். அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வர சொல்ல தான் நமக்கு அந்த பில்டிங் மறைஞ்சி நம்ம சாதாரண இடத்துக்கு வந்தோம். ஒருவேளை அந்த தீப்பந்தத்தை ஏற்றி மறுபடியும் எடுத்துகிட்டு போனால் மறுபடியும் அந்த லைட் ஹவுஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுமோ என்னமோன்னு சொல்லி யோசிச்ச பாய்டு போய் அந்த தீப்பந்தத்தை எங்கே வச்சானோ, அதாவது அவங்க வந்து தப்பிச்சு வர சொல்ல ஒரு உடன் கேபினெட்டில் வச்சிருப்பான் விக்டர் கூட இருக்க சொல்ல. அந்த உடன் கேபினெட்டை கண்டுபிடிச்சி அங்கேருந்து அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போன பாய்டு அதை பற்ற வைக்கிறான். அவன் நினச்சா மாதிரியே அந்த லைட் ஹவுஸ் அவன் கண்ணு முன்னாடி வருது. அங்கே 3 பேரும் எப்படி அந்த வயசான ஆளை கட்டி போட்டு வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி அந்த 3 பேரையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப தாங்க முடியாத எனார்மஸான பெயினில் இருந்து கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாய்டு இவங்களை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரிலன்னு முடிச்சுட்டு அங்கே நிற்கிறான். அப்போ அவன் காதுக்கு அந்த மியூசிக் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஓட்டி அந்த பேலே டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு வருவான்னு பார்த்தா இல்லை, இந்த ஓட்டி அவன் கண்ணு முன்னாடி வந்து அவன் பொண்டாட்டி உருவத்தில் வந்த அந்த ஆலோசினேஷன் அவங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த விஷயத்தை தடுக்காத, இந்த மியூசிக்கை நிறுத்தாத, நீ இதை பண்ணினா இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நடக்கும். இவங்க 3 பேரையும் விட்டுடு, இவங்க இப்படியே இந்த பெயின் அனுபவிச்சு இங்கேயே இந்த விஷயத்துக்கு அவங்க ஒரு உணவா, அதாவது அவங்க அந்த விஷயத்துக்கு பெயினை ஃபீட் பண்ண உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ உங்களை ரிலீஸ் பண்ணினா நிறைய பிரச்சனை வரும்னு சொல்கிறா. பட் பாய்டு இது எதையுமே காதில் வாங்கிக்காம இல்லை, இந்த சின்ன பசங்க வாழ்க்கையை என்னால் விட முடியாதுன்னு சொல்லி அந்த சின்ன மியூசிக் பட்டியை அந்த நெருப்பு இருக்க டார்ச்சாலேயே அடித்து உடைக்கிறான். மியூசிக் ஸ்டாப் ஆகுது. இவங்க 3 பேரும் காலனி ஹவுஸில் கண்முழிக்கிறாங்க. இவங்க 3 பேர் கண்முழிச்ச அதுக்கப்புறம் டாபிதாக்கு என்னாச்சு, அதாவது அவள் போன ஃபேரவேட்ரி எப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாய்டு வந்து ஒரு பாட்டில்லாம் இருக்க மரத்தை கண்டுபிடிச்சிருமா. அதே மாதிரி இன்னொரு மரம் தான் இது. இந்த மரத்துலையும் நிறைய பாட்டில்கள் கட்டி தொங்க விட்டப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு ஃபேரவேட்ரியாக இருக்குது. இந்த ஃபேரவேட்ரிக்குள்ளே போன டாபிதா தான் அந்த பக்கம் வெளில வந்திருப்பா. விக்டரால் இந்த மரத்தை ஞாபகம் வச்சுக்க முடியறதுக்கு காரணமும் அதுதான். அவங்க அம்மா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பாட்டில் கட்டிருக்க ஃபேரவேட்ரிக்குள்ளே போனால் தான் இது லைட் ஹவுஸ்க்கு போக முடியும்னு. அந்த ஃபேரவேட்ரிக்குள்ளே போன டாபிதா லைட் ஹவுஸ் பக்கம் வெளியில் வந்துடுவா. ஸோ இப்போ அவள் அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே மேலே போனோம். ஆல்ரெடி அவள் கனவுல பல தடவை இந்த படிக்கட்டுகளை பார்த்துருக்கா. போன எபிசோட்லேயே சொல்லியிருப்போம். அந்த படிக்கட்டுக்கு வழியாக மேலே ஏறி போகிறா, லைட் ஹவுஸை ரீச் பண்ணிடுறான். ஆனால் அங்கே எந்த குழந்தைகளுமே இல்லை. யாரை காப்பாற்றணும் டாபிதாக்கு தெரில. சுற்றி வரா. அப்போது அந்த ஒயிட் யூனிஃபார்மில் இருக்க பையன் டாபிதா முன்னாடி வரான்.
டாபிதா முன்னாடி வந்த அந்த பையன் இங்கேருந்து தப்பிக்கணும்னா இது ஒரே வழி தான், சாரி என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லி அவளை வேகமாக லைட் ஹவுஸ் மேலேருந்து கீழே தள்ளி விடுறான். அங்கேருந்து கத்திக்கிட்டே டாபிதா போய் கீழே போகிறான். டாபிதா கண்டிப்பாக செத்துட்டு இருப்பான்னு நம்ம நினைக்க சொல்ல அவள் கண்முழிக்கிற இடம் ஒரு ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் டைம் வேற மனுஷங்களை பார்க்குறா. ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. அவளால் இதை நம்பவே முடியல. நான் எங்கே இருக்கேன் திருப்பி கேட்குறா. அவகிட்ட சொல்லாரும், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, பதட்டமாவாதீங்க, நீங்கள் எப்படி அந்த காட்டில் போய் மாட்டினீங்கன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. அவள் இதை நம்பாமல் வெளில வந்து ஜன்னல் திறந்து பார்க்குறா. உண்மையிலேயே ஒரு சிட்டியில் இருக்கா. டாபிதா அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டா. இது நிஜமான எஸ்கேப்பா, இல்லை இது அவளோட ஒரு ஆலோசனேஷனா, இல்லை இதுவும் அந்த இடத்தோட ஒரு செட்டப்பா, அந்த கண்முழிச்ச 3 பேருக்கும் என்ன தான் ஆச்சு, இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன, அந்த மியூசிக் கேட்குறது பாய்டுக்கு ஸ்டாப் ஆச்சா இல்லையா, டவுனில் இருக்க மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இனிமேல் அவங்களால நிம்மதியாக தூங்க கூட முடியாது, கனவுலையும் மான்ஸ்டர்ஸ் வந்து அவங்கள கொல்லுன்ற நிலைமை இருக்கே, இதுக்கு முடிவு என்ன, உண்மையிலே அப்படி டாபிதா வெளில போயிருந்தா அவளால் எப்படி அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் கொண்டு வர முடியும், இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். கதை நிஜமாலே இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சூடு பிடிக்கும். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், இல்லை லைக் ஆச்சு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.